தலைப்பு தெரியாத தகவல்ல இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி சுட்டெழுத்துக்கள்ல வரக்கூடிய பொருளோடு புணரும் சுட்டு, பொருளோடு புணரா சுட்டு. ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். ஒரு சுட்டெழுத்து பொருளோடு சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது பொருளோடு புணர்ந்த சுட்டு. அப்படி பொருளோடு புணராமல் வந்துச்சு அப்படின்னா அது பொருளோடு புணரா சுட்டு. சரி, என்ன பொருள் அப்படின்னு கேட்டா ஒன்றும் இல்லை. நம்ம பெயர் சொல்லினுடைய 6 வகை படிச்சிருப்போம் இல்லையா? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், பண்பு பெயர், சினை பெயர், தொழிற்பெயர்ன்ட்டு. இந்த 6 பொருள்களில் ஏதேனும் ஒரு பொருளை சுட்டி காட்டி பக்கத்துல சுட்டெழுத்து வந்துச்சு அப்படின்னா அது பொருளோடு புணர்ந்த சுட்டு. இது 6ஐயும் குறிப்பிடாமல் வெறுமன சுட்டெழுத்துக்கள் மட்டும் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு பொருளோடு புணராத சுட்டு. பாருங்க, இவ்வீடு, அம்மலை, அப்பையன், இக்கடை அப்படின்னு சொல்றேன். இது எல்லாத்துலயுமே எனக்கு வீடு, மலை, பையன், கடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு பொருளை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல் இருக்கு. கரெக்டா? அது பொருட்பெயரோ, இடப்பெயரோ, காலப்பெயரோ, பண்பு பெயர், சினை பெயர் ஏதோ ஒண்ணு. ஆனா அந்த 6 பொருள்களில் ஏதேனும் ஒன்றை குறிப்பிட்டு அது பக்கத்துல எனக்கு சுட்டெழுத்து வந்திருக்கு. ஸோ இப்படி இந்த 6 பெயர்களுள் ஏதேனும் ஒன்றை குறிப்பிட்டு சுட்டெழுத்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு பொருளோடு புணர்ந்த சுட்டு. இங்க பாருங்க, அது, இது, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இப்ப எந்த ஒரு பெயரையும் எனக்கு குறிப்பிடல, வெறுமனே சுட்டெழுத்து மட்டும்தான் வந்திருக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? பொருளோடு புணராத சுட்டு